திண்டுக்கல், நத்தம், அஞ்சுகோழிப்பட்டி என்று திரையில் அதிகம் நாம் பார்க்காத இடங்களை இயற்கையின் அழகோடு மக்களின் வாழ்க்கை முறையினை கேமராவுக்குள் கொண்டு வந்து கொடுத்த கேமராமேன் ஈஸ்வரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். கெஸ்ட் வந்ததுக்கு எல்லாரும் நான் வெல்கம். ஸோ எல்லா அழகர் பிக்சர்ஸ் சார் ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் தென் நான் வந்து ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த பைலட் ஃபிலிம் வந்து தினேஷ் அண்ணா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தான். எங்களுக்கு அது பார்த்துட்டு ஒரு பண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து என்னை கேட்டார், அப்போ மாட்டு பிடிப்பியா அப்படின்னு கேட்டார். ஸோ அண்ட் தென் அப்படியே எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசோக் சார், அவர் வந்து எனக்கு கூல் டூட் மாதிரி. அவர் என்னை மச்சான் தான் கூப்பிடுவார், ஹாய் மச்சான் அப்படின்னு. ஸோ சச் அ லைக் வெரி லைக் டெடிக்கேட்டான பர்சன் அவர். அண்ட் தென் ஹீரோயின் ஆல்சோ ஷி டிட் அ வெரி குட் ஜாப். லைக் எல்லா சீன்லேயும் ஷி வாஸ் தேர். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் லைக் ஈஸ் த லைக் மேன் ஆஃப் த ஷோ இன்னைக்கு. அவர் தான் எனக்கு மெயின். ஸோ டிட் அ வெரி குட் ஜாப். அண்ட் அண்ட் எவ்ரிபடி ரொம்ப தேங்க்ஸ் க்ரூவுக்கு. அண்ட் மை மை ஓன் க்ரூ வந்து என்னோட ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஜோன், அசோசியேட் யுவராஜ் அண்ட் சிவாஜி ப்ரோ அசிஸ்டன்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஜ் மட்டும் வாங்களேன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வாங்க வாங்க. யா, associate, my operative, my assistant, and two people are missing right now. His name is Edwin and Baiju, and then Vinod, and then DIT team. Yes, so இதான் எங்கள் க்ரூ. அண்ட் தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா நான் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். யா, தட்ஸ் இட். கிராமத்து திருவிழா, ஒப்பாரி, உள்ளூர் காதல் என்று காலையும் கனவையும் காதலையும் இசையால் மெருகூட்டி வடமஞ்சு விரட்டு படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் முகேஷ் முனுசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகேஷ். லைக் ஃபஸ்ட்டு முகேஷ்னு சொன்னால் உங்களுக்கு என் பேர் முகேஷ்னு சொல்ல முடியாது. முகேஷ் முனுசாமி என்னோடய பேர். வடமஞ்சு விரட்டு படத்தில் நான் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கேன். இதுக்கு லைக் புதுகை பழனிசாமி சார் ப்ரொடியூசர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் பாபு அண்டு என்னோடய ஃப்ரெண்டு பரமேஸ்வர் ஈஸ்வர் அண்டு டைரக்டர் சங்கிலி, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் நன்றி. படத்தில் 3 சாங் இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபெஸ்டிவல் சாங், தென் செகண்ட் ஒன் ஸோ ஒப்பாரி. லைக் இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா, ஒப்பாரி எனக்கு வந்து டைரக்டர் சங்கிலி அவர் சொன்னார், படத்தில் ஒரு ஒப்பாரி சாங் இருக்குது ப்ரோ, நீங்கள் அந்த ஒப்பாரி சாங்கை ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் அவருக்கு, நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு ஒப்பாரி சாங் ஓகே, நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக அவர் சொன்னார், ஒப்பாரினா லைக் ஆளுங்க இறந்ததுக்கு இல்லை, மாடு இறந்ததுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. மாடு இறந்ததுக்கு ஒப்பாரினா எப்படி? அது மாடு அது செத்துட்டா புதைச்சிருவாங்களே, அது ஏன் ஒப்பாரி அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை, அது ஒரு பெரிய கல்ச்சரு, எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஃபுட்டேஜ் என்கிட்ட காட்டினார். அது தினேஷ் பாபு அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு லெசன் கொடுத்தாங்க எனக்கு. இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, இந்த கல்ச்சரில் அந்த மாதிரி பண்ணணும்னு. பட் அந்த அந்த சாங் இங்கே வரல இன்றைக்கி. ஆக்சுவலி போட முடியல. பட்டு புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒப்பாரி ஓகே, பட் ஒரு மாட்டுக்கு ஒப்பாரி அது ஃபீலிங்கோடு இருக்கணும். அடுத்து ரொம்ப எனக்கு நெருக்கம்னா அசோக் அண்ணா. அசோக் அண்ணா என்ன சொல்கிறது, நைட்டில் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் டெய்லியும் பேசுவார் சப்ஜெக்டை பற்றி. இது என்ன பண்ணியிருக்கலாம், அது என்ன பண்ணிக்கலாம், கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆக்சுவலி அசோக் அண்ணா அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ. லைக் நான் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவர் என்னோடய ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக வந்தார். கெஸ்ட்டாக வந்து எனக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு எங்கள் ஸ்கூலில் வந்து. அப்புறம் ஒரு ஒரு மேரேஜில் ஒரு வாட்டி போகிறப்போ அங்கேயும் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ நான் பார்த்தேன். அப்போ பார்த்து அப்போ ஃபோட்டோலாம் இல்லை, தெரியும், பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் அண்ணா வந்து அசோக் அண்ணா வந்து ரொம்ப ஒரு ஃபேனு. எங்கள் அண்ணா அப்போது ஃபேன் ரொம்ப, இந்த பிடிச்சிருக்கு படம் டைப்பில்.
இப்போது இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. அவரை இந்த ஜானரில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. அவர் ரொம்ப ஒரு ஒரு மைல்டாக லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரியே நான் பார்த்துருக்கேன். இந்த சப்ஜெக்டில், இந்த பாட்டில், இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஆக்டிங் ஸ்கில் அவர் கொண்டு வந்திருக்காரு. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதை வச்சு பார்த்து சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் யாழினி, அவங்களோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓவரால் க்ரூஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் அப்புறம் ஈஸ்வர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்ட்டிங்கில் ஈஸ்வர் வந்து என்னை ஃபஸ்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ப்ரோ, என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய சொன்னார். இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, இப்படி பண்ணுங்க, இதை நான் வந்து இப்படி ஃபுட்டேஜ் நான் அப்படி எடுக்கிறேன், ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் என்கிட்ட நிறைய பேசினார். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஓவரால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் 3 சாங் இருக்குது. ஒன்று ஒப்பாரி அண்டு செகண்ட் ஒன் இஸ் ஃபோக் லவ், நீங்கள் இங்கே பார்த்தது. தென் ஃபெஸ்டிவல் சாங் ஒன்று இருக்குது. அண்டு இந்த படத்தில் வந்து லிரிக் ரைட்டர் மணி அமுதவன் எழுதியிருக்காங்க. அண்டு இன்னொரு சாங் என்னோடய ஃப்ரெண்டு தஞ்சை சதீஷ் அவர் எழுதியிருக்காரு, ஒரு லவ் டூயட். அப்புறம் இந்த படத்தில் சிங்கராக அந்தோணிதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, சத்யபிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. லைக் இன்னொரு சாங் நான் பாடியிருக்கேன். ஸோ நான் பாடின சாங் தான் அந்த ஒப்பாரி சாங். அது இன்னும் வரல. லைக் அதுவும் அது நான் பாடினது தான் இந்த சாங்கில் ஓரலாக இருக்கிறது. தென் இதுக்கு கெஸ்ட் நேம் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா சாரி. பட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். பழனிசாமி சார் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஷங்லி ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. இட்ஸ் ஓகே. அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இது இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும். நீங்கள் வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, சந்துரு, பீட்டர், இவங்க தர்மா, இவங்க கண்டென்ட்டு இங்கே இப்போ நிறைய இந்த படம் ஓவராலாக நான் வில்லேஜ் சப்ஜெக்ட்னா ஒரு பேசிக்காக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எனக்கு தெரியும். பட் இந்த படத்தில் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் ஒரு வில்லேஜ் இருக்கும், இவங்க ஸ்ட்ரீட்டில் ஒரு வில்லேஜ் இருக்கும். எல்லோரும் தனித்தனியாக வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து ஓவராலாக அதை கெட் டுகெதர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சந்துரு நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஓவரால் தேங்க்யூ ஸோ மச். படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். தேங்க்யூ. தங்கமே உன்னால நான் தள்ளாடி நடக்கிறேன், தள்ளியே நின்னாலும் தன்னால மிதக்குதேன். இப்படி ஆடல்களை எழுதிய தஞ்சை சதீஷ் அவர்களை காற்றிலே மிதக்கும் கவிதை போல இன்னும் பல பாடல்கள் தர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்போது அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அழகர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த வட மஞ்சு விரட்டு என்ற திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தின் கதாநாயகனாக அசோக் அண்ணா நடித்திருப்பது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் சிறுபிள்ளையாக இருந்த வரைக்கும் நான் இவருடைய படங்கள் பார்த்திருக்கிறேன். கோழி கூவுது அவர் நடித்த எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த படம். அந்த கோழி கூவுது இல்லை. அடுத்தது நடிகையாகிய யாழினி மேம் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறேன். நான் ட்ரெய்லர் இதில் காட்சிகளை நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் முகேஷ் கண்ணா அவரது என்னுடைய நெருங்கிய நண்பர் மற்றும் இயக்குனர் சங்கிலி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் பேரரசு சார், ஜாம்பவான் அண்ணன் அசோக். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முக்கிய காரணமே வந்து ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழாவை நடத்தவே முடியாது. உண்மையான விஷயம். என்ன தான் படம் பண்ணாலும் ஒரு இசை வெட்டு விழா, ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு அடுத்தது ரிலீஸு, அதுக்கு ப்ரொடியூசர் செலவு பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். படம் பண்ணிவிட்டு எவ்வளோ படங்கள் நிற்கிறதுக்கு காரணம் அதான், பணம் இல்லாதது இல்லை.
அவ்வளோ கஷ்டப்பட்டு இயக்குனருக்கு சங்கதியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக வெற்றி தான் சங்கதி, நீ கவலைப்படாத. அவ்வளோ உழைப்பு இருக்குது. அவ்வளோ அவர் கூட இருக்கிற டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர் தம்பிங்க, அண்ணன், ஆர்ட் டைரக்டர் வேறு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அசோக் சாரை பற்றி சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ராவான ஒரு ஃபைட் எடுத்திருக்கேன் நான். அவருக்கு ஒரிஜினலாக அடிபட்டிருக்கு பார் ஃபைட்டில். நம்ம ஃபைட்னாலுமே அப்படி தானே இருக்கும், என் ஃபைட்டுனாலுமே அப்படி தான் ராவா தான். வர படங்கள் எல்லாமே ராவா தான் கேட்குறாங்க. கமர்ஷியல் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் விஜய் சாருக்கு. சார் பேர சாருக்கு திருப்பாச்சி, சிவகாசி, நான் தான் டூப்பு ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ படங்கள். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன் விஜய் சாருக்கு. சொல்கிறேன் நான் இந்த படம். அதேமாரி என்னோட நண்பர் சம்பத் ராமண்ண இன்னைக்கு நிறைய படங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. கூல் சுரேஷ் அண்ணன் அதெல்லாம் வேற மாதிரி. கூல் சுரேஷ் அண்ணன் ஹீரோயினி வச்சு ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருந்தேன். அவரை நல்லா கத்திட்டே இருந்தாங்க, கட் பண்ணிட்டு கூட அவங்க கத்திட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. பாண்டியம் அதில் அவ்வளோவானா ஸ்கெட்ச் கார்த்தி கலை என்னோட நண்பர் இசையமைப்பாளர். இன்று இசையமைப்பாளருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆறாரு ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர்னு சொன்னால அந்த ப்ரொடியூசரோட எக்ஸிக்யூட்டிவ் ராகுல் தினேஷ் என்னோட தம்பி, நல்ல கூட இருந்து இந்த படத்தை சிறப்பாக இவ்வளோ தூரம் நடத்துறதுக்கு ராகுல் தினேஷுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்களை அழகாக காட்டின ரோகிணி என்னோட சிஸ்டர், ரோகிணி சிஸ்டருக்கு ரொம்ப என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஷூட்டிங்லேருந்து தான் வந்தேன் நான். ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் சேலத்தில். நான் தினேஷ் கிட்ட கேட்டேன், நான் வரணுமான்னு. கண்டினியூவாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சசிகுமார் சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் ஃபைட்டு இருக்குது, பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் அதை தள்ளி போட்டு வந்திருக்கேன் நான். வந்தது காரணம் இயக்குனர், ப்ரொடியூசர், நீங்கள்லாம் நல்லா வரணும் சார். இந்த படம் மாரி நிறைய படங்கள் பண்ணால் தான் நிறைய டெக்னீஷியன் வருவாங்க. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வானம் தொட்ட வெற்றி பெற்ற கோலி சோடாவின் நண்பன், வானம் தொட வெற்றி பெறவிருக்கும் மஞ்சு விரட்டை ஹீரோவின் நண்பன் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட்டாக வந்திருக்க சார் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பிரச்சனையை தாண்டி இந்த படம் ஒரு வழியாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேருக்கு இந்த கேமராமேன் சாருக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்க டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், ப்ரொடியூசர் சாருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஸோ 10ஓட 11 எல்லோரும் கணக்கு போட்டுறாமல் இவங்க எல்லோரும் ஜெயிச்சாதான் நாளைக்கு எங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் வளர முடியும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமாக்குங்க. வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ பாண்டி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களின் பக்கம் நிற்கும், சிறு படங்களுக்கு முக்கியமாக துணை நிற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராஜா. அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், வர முடியல. ஸோ வட மஞ்சு விரட்டு அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஒரு வைப்பான ஒரு டைட்டில், ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்குது. நான் அதனால் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், சங்கிலி சார். ஸோ நிறையா படம் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர், இன்றைக்கி வந்து தயாரிப்பாளரை பற்றி மாஸ்டர் கூட இப்போ ஒரு சொன்னார் ப்ரீவியஸாக பேசும்பொழுது. அது ரொம்ப மன நெகிழ்ச்சியானது. ஒவ்வொரு மேடையில் நம்ம அதை தான் பேசுகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவன்களான அன்பு சகோதரர்கள், அன்புச்செழியன் அண்ணன் அவர்களும் சரி, இயக்குனர் இமயமாக போற்றப்படக்கூடிய பேரரசு அண்ணன் அவர்களும் சரி, அருமை சகோதரர் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்கள், அருமை சகோதரர் சம்பத் அண்ணன் அவர்கள், இன்னும் நிறையா இருக்காங்க ஸ்டேஜில். எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். ஸ்டன் மாஸ்டர் கொஞ்சம் அழகாக பேசினாங்க. அசோக் அண்ணன் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த நேரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சிருக்கணும். மிகப்பெரிய ஒரு உச்சத்தை இப்போ அவர் உச்சத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த இலக்கு வந்து பத்தாது அவருக்கு. ஏன்னா அவருடைய அழகும் சரி, அவருடைய அந்த உடல் வடிவமைப்பும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கணும். இந்த இலக்கு இல்லாமல் அது என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. நான் வந்து நிறைய நாள் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி அனலைஸ் பண்ணும் பொழுது சூப்பராக இருக்கார் அசோக் அண்ணா. ஏன் வந்து இன்னும் இப்போது நம்ம அருண் விஜய் சாரை சொல்லிட்டு இருந்தோம்ல, அருந்தும் அறியாமல் படத்தில் வந்துட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அசோக் அண்ணனுக்கு கிடைக்கணும். அது இந்த வட மஞ்சு விரட்டில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேண்ணே உங்கள் அனுமதியோட. ஏன்னா தயாரிப்பாளரை பற்றி நம்ம அண்ணன் ஸ்டன் மாஸ்டர் சொல்லிட்டு போனார், இந்த படம் வந்து தயாரிப்பாளர் இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுகிறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜன் அண்ணனுடைய ராஜன் அண்ணன் அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுக்கு முன்னாடி ஆர்பி சௌத்ரி சார் இருந்தாங்க, அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுக்கடுத்து ராஜன் அண்ணன் இந்த மாதிரி உங்களை பல மேடைகளில் பல வருடங்களாக உங்களை மகிழ்விச்சவர், சிரிக்க வச்சவர், சிந்திக்க வச்சவர், உணர்ச்சி வசப்பட்டு உங்களை பேச வச்சவர் ராஜன் அண்ணன். அவருடைய மறைவு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த மறைவில் ஒரு தயாரிப்பாளர் மறைஞ்சிருக்கிறாரு, ஆனால் அதுக்கு மக்கள் அவ்வளவா வரலை. அரசியல் பிரமுகர்கள் வந்தாங்க, தயாரிப்பாளர் நாங்கள் கிடந்தேன், ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்தாங்க, ஆனால் எல்லாரும் வரல. ஆனால் எதுக்காக இதை நான் சொல்ல வர்றேன்னா அன்பு அண்ணன், ஏன்னா நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க, இன்னொரு ராஜன் அண்ணன் நீங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு நடிகர் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அந்த ஏஜில் அண்ணன் ஏஜ்லேயே ஒரு நடிகராக இருந்து ஒரு தவறு நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்கும், மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கும், அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்தி இருப்பார்கள். இந்த இடத்துல நான் பேசக்கூடாது, வேதனை எனக்கு. ஏன்னா அந்த ஸ்டன் மாஸ்டர் சொன்னார், தயாரிப்பாளர்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த வட மஞ்சு விரட்டு இல்லைன்னா இந்த இயக்குனர் இல்லை, இந்த இயக்குனருடைய படைப்பாற்றல் இல்லைன்னா இந்த படம் இல்லை, அசோக் அண்ணன் இங்கே இல்லை, இங்கே அன்புச்செழியன் இல்லை, சம்பத் அண்ணன் இல்லை, கூல் சுரேஷ் அண்ணன் இல்லை, இந்த மேடையில் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்குன்னா அதில் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணுங்க, அவங்கள மதிங்க. ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்க்குற உச்சத்தில் தயாரிப்பாளர்களை பாருங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆடியன்ஸ் பார்த்துட்டு போட்டோம், ஆனால் நம்ம எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறோம். மீடியாக்களும் சரி, இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஹோல் டெக்னீஷியன்ஸ் ஒரு எல்லாமே அவங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்ஸில் இருக்க எல்லாருமே சரி, எல்லா ஊழியர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணணும். ஸோ இந்த வட மஞ்சு விரட்டு படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துக் கொள்கிறேன். ஒரு சிறு பதிவு தான். அந்த நம்ம அண்ணனை பற்றி சொன்னேன், ராஜா அண்ணன் இந்த மேடையில் என்னை பற்றி நிறையா பேசியிருக்காரு. அவருடைய இழப்பை சரிகட்ட முடியாது, ஆனால் அவரிடம் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய பண வகைகள், முதலீடுகள் எதற்காக இறந்தார் என்பதை அவருடைய குடும்பமே வந்து அதை முன்னிறுத்தி உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்திருக்காங்க. எல்லா தொகைகளையும் அந்த வரக்கூடிய பல கோடி ரூபாய் பணம் யாருன்னு என்கிட்டயே பல முறை லிஸ்ட்டை காட்டியிருக்காரு ராஜண்ணன், பல முறை லிஸ்ட்டை என்கிட்ட காட்டியிருக்காரு. நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் விரைவில் சொல்லுவாங்க. மனசாட்சியோட அவர் ஆத்மா பழி வாங்குறதுக்குள்ளே கொண்டு போய் திரும்ப கொடுத்துருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வட மஞ்சு விரட்டு படம் மூலமாக அந்த வருவாய் வரட்டும், அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். தயாரிப்பாளர்களை பழி வாங்காதீங்க. ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்கறது இன்னைக்குங்க. ஒரு இயக்குனர் இமயமாக இன்னைக்கு நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு அதிரடி நாயகனாக இருக்கக்கூடிய பேரரசு அண்ணன் வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாரையும் பாராட்டுறாரு. நான் பல முறை நாங்கள் வந்து தயாரிப்பு சங்கத்தில் மீட்டிங்கில் அண்ணனை பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சாற்றல் எல்லாமே வந்து தயாரிப்பாளர்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது, அவங்கள பாதுகாக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அவர் இந்த இடத்துல இருந்து உட்காந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்காரு, பாராட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த தயாரிப்பாளர்களை வேல்யூ பண்ணுங்க, எல்லாருமே வேல்யூ பண்ணணும்னு தான் சொல்ல வரேன் நான். ஸோ இயக்குனர் ரொம்ப ஒரு எளிமையான பண்பான மனிதர். இந்த விழாவில் எனக்கு அழைப்பு கொடுத்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து தம்பி சாரதி வருங்கால இயக்குனர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளரை மிகப்பெரிய வருவாய் ஈட்டணும் இந்த படத்தில். ஆமாம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அசோகண்ணா ஜெயிப்போம், விரைவில் மிகப்பெரிய இலக்கை அடைவோம். உங்களுக்கான பிளேஸ் காலியாக இருக்குண்ணா, இப்போ ரொம்ப காலியாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, பட்டையை கிளப்புங்க. அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, பேரரசு அண்ணன் பக்கத்தில், பட்டையை கிளப்புங்க. தொகுப்பாளினி மேடம் அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, முதல் முறையாக என்னை அவங்க கூப்பிட்ருக்காங்க இந்த சினிமாக்குள்ளே நான் வந்ததில். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி. நண்பர் வந்து பேசுறப்பே கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்றாரு. அவரு சகோதரர் சொன்னார்ல தயாரிப்பாளர் பற்றி, நானும் ஒரு தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கையில் பிடிச்சிக்கிட்டா, தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த பணம் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, அவங்கள மதிங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாம் நல்லா இருக்க முடியும். மேலே உட்காந்துருக்க என்னோடய முன்னோடிகளுக்குள்ள வணக்கத்தை சொல்கிறேன், கீழே உட்காந்துருக்க என்னோடய சொந்தங்களுக்கு சொல்கிறேன்.
எனக்கு பின்னாடி இருட்டில் உட்காந்துருக்காங்க, எல்லாரையும் நம்மளெல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள். அவங்கள யாருமே நம்ம வந்து எப்பொழுதுமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவங்க நினைக்கிறனால தான் நம்ம வெளியே வரோம். அவங்க எவ்வளோ நம்ம வெளியே காட்டுறாங்களோ அதுதான் நமக்கு வெளியே. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாத்தையும் அவங்கள பார்க்க வைக்கிறது எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு நான் ஏற்கனவே என்னோட ஃபங்க்ஷன்லையுமே நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். நான் தொடர்ந்து என்றைக்குமே அந்த பின்னாடி இருட்டுக்கு அங்கே நிற்கிறாங்க பாருங்க, யாருன்னே தெரிய மாட்டேங்குது பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் போடணும். இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் லைட் போடுறது பெருசு இல்லை, அங்கேயும் ஃபோக்கஸ் லைட் போடணும். அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு போகிறது. அதனால் இப்போ வந்து நம்ம ராஜன் சாரை பற்றி சொன்னார். ஒரு 5 நிமிஷம் ராஜன்ஸுக்காக வந்து ஒரு மௌனம் இது வந்து செலுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களை விருப்பம் இருந்தால் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். 1 நிமிடம் ராஜன் சாருக்காக. ஓகே, நன்றி. ராஜன் சார் எத்தனையோ பேர்களை அவர் பேசி வளர்த்து விட்ருக்காரு. அவர் பேசின நேரம் கான்ட்ரவர்சியாக இருக்கும், இங்கே பயங்கரமாக பேசும். அந்த மாதிரி பேசுவார். ஏன்னா எல்லாருமே தயாரிப்பாளருக்கு பேசுவார், இயக்குனர் எல்லாருமே ஒரு அங்கத்தின் தான், எல்லாருமே அங்கம் தான். அதனால் கொஞ்சம் தயாரிப்பாளர் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்ணி இயக்குனர்களாக நினச்சி சினிமாவை நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். இப்போ நமக்கு சினிமா சாதகமாக சூழல்லாம் வந்திருக்கு. இன்னுமே நல்ல இயக்குனர்கள்லாம் வெளியே வரலாம். தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் நிறையாவே வெளியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சினிமாவை நல்லா ஆரோக்கியமான சினிமா எடுத்து கொண்டு போகிறதுக்கு எல்லாம் கொண்டு போகலாம். அதனால் வந்து எப்பொழுதுமே சினிமாவை எல்லாம் நேசிங்க, நேசிக்கிறவங்க சினிமாவில் இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பல 100 கதாபாத்திரங்கள் கிராமத்து கதைகளை பெண்மேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவில் காளியம்மாளாக அறிமுகமாகும் கதை நாயகி, பெண் நிலவின் பேரழகியாய் கண் சொல்லும் இவரது 100 கதைகள். அழைக்கிறோம் யாழினி முருகன் அவர்களை. ம். வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ஆ ஹேப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ம். சார் அழகர் பிக்சர் பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சங்கிலி சார், தேங்க் யூ சார். அவர் செட்ல எப்பவுமே ஒரு மாரி அப்படியே அப்படி இருப்பார். அவர பார்த்து நான் நெறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊர்ல இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குற ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பெர்சனலா பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார் இவங்கலாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ், ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க் யூ ஸோ மச். நீங்க இல்லன்னா என்னால தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னுட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலா என்னோட கோ ஸ்டார் அசோக் சார். நான் புதுசு தான். பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாரு. என்ன கம்ஃபர்டபுளா வச்சுட்டாரு. ரொம்ப கைண்டான ஒரு பெர்சன். ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க. ஆ அவர் எப்பவுமே லைக் நான் அவர்கிட்ட போனா பேசவே முடியாது. அவர் வொர்க் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நீங்க அப்படி கம்ஃபர்டபுளா இருந்ததுனால தான் சார் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு. தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் என் கூட வொர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவெல்லாம் நினைவாகும். அப்படி நெடுந்தூர பயணம் ஏற்பட்டு இன்று ஒரு பான் இண்டியா நடிகராக பல மொழிகளில் வளர்ந்து நிற்கும் நடிகர் சம்பத் ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் ஜாபாவான்களுக்கும் மேடையில் முன் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கலைத்துறைக்கு வந்து 28 வருஷம் முடிஞ்சு 29 வருஷம் ஆரம்பிக்க இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், விஜய் சார், அஜித் சார், இப்படி தமிழில் மகேஷ் பாபு சார், சிரஞ்சீவி சார், இப்படி எல்லா நடிகர்களோடவும் தெலுங்கில் மோகன்லால், மம்புட்டி சார்,
இப்படி எல்லா ஹீரோக்களோடவும் மலையாளத்தில், இப்போ லேட்டஸ்ட்டாக ரிஷப் செட்டி சார் கன்னடத்தில், இப்படி ஏகப்பட்ட ஹீரோக்கள் கூட சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்கேன். இந்த 209 படத்தில் பாதிக்கும் மேற்பட்ட படங்கள் புதுமுகங்கள் அறிமுகமாகிற படங்களில் நான் நடிச்சிருக்கேன். அதில் நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் தயாரித்த படங்களில் நான் நடிச்சிருக்கேன். அப்படி புதுமுகங்கள் நடிக்கிற படங்களில் புதுமுகமாக வர ஹீரோக்கள் எல்லா கலையும், நடிப்பு, நடனம், சண்டை பயிற்சி, இப்படி சினிமாவுக்காகவே நடிப்புக்காகவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்றது வெகு சில ஹீரோக்கள் தான் சொல்லணும். அப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்த விஷால் சார் அறிமுகமான செல்லமே படத்தில் ஒரு கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ரோஜா கூட்டம் படத்தில் ஸ்ரீகாந்த் சாரோட சாரி டக்குன்னு பிளாங்க் ஆகி போச்சு. ஸ்ரீகாந்த் சார் அறிமுகமான ரோஜா கூட்டம் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதே போல தான் நம்ம அசோக் சார் நடித்த முருகா படத்துலையும் நான் நடிச்சிருந்தேன். அப்போத்துலேருந்து நான் யோசிச்சுருப்பேன், ஏன்னா எல்லா திறமையும் இருந்தும் இன்னும் இந்த ஒரு இடத்துக்கு அடையிலையே, ஏன் ஒரு பெரிய இடத்துக்கு அடையிலையேன்னு சொல்லிட்டு பல முறை நான் யோசிச்சிருக்கேன். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இங்கே இருக்கவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஒரு ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்னா அது அசோக் சார் மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய ஹீரோக்கள் கூட நடிச்சிருந்தாலும் நான் எல்லாரு கூடவும் ஃபோனில் பேசுகிற அளவுக்குலாம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இன்னும் வளரல. அப்படியே வளர்ந்தாலும் அவங்களோட பேசுகிற அளவுக்கு நம்ம ஈக்குவலான ஒரு இடத்த அடையலை அப்படின்னு நினைப்பேன் நான். பட் நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக முருகன் படத்தில் அவரோட நான் நடிச்சிருக்கும்போது அப்போது எப்படி பழனாரோ அதே போல தான் இப்போவும் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் இம்மிடியட்டாக வந்து கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து கௌரவிப்பார். இப்படி இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து நேற்றே ஈகோ ராமன் அப்படிங்கிற திரைப்படத்தை போகிறதுக்கு முன்னாடி இதோடைய காட்சிகள்லாம் போட்டாங்க, ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் போட்டாங்க. நேற்று பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம முருகா அசோக் சார் வந்து இந்த படத்தின் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி எடுத்த அடைவார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து நேற்றே பார்க்கும்போது தோணுச்சு. நிச்சயமாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர், டைரக்டர், இதில் நடித்த ஒவ்வொருத்தருமே நம்ம சாய் கோபி சார், அவரோட நான் வந்து பொங்கி எழுமோனாகிற படத்தில் எனக்கு மச்சானா அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தார். சிறிய காட்சியாக இருந்தாலும் இந்த படத்தில் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சரி, நம்ம நண்பர் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் போலுக்கு இதில் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மிரட்டல் செல்வா மாஸ்டர் அவருடைய டைரக்ஷனில் அவர் ஃபைட் மாஸ்டர் அவர் பண்ண படம் கங்கணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கிய வில்லனாக நடிச்சிருந்தேன். மிரட்டி விட்டுருந்தார். அதே போல் இதில் வந்து இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இது சிறு படம் அப்படின்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் இருக்குது. பாடல்களாகட்டும், காட்சிகளாகட்டும், இந்த மாடை வச்சு பண்ணுறது எவ்வளோ சிரமமான விஷயம். அந்த சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஒரு அடையாளமாக அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சின்ன திரை பெரிய திரை என்று பார்க்காமல் அனைவருக்கும் பிரியமான மனிதராக பழகும் நடிகர் சாய் கோபி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கோபி. பார்த்துருப்பீங்க நிறையா. முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். அப்புறம் இயக்குநர்கள், பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. சம்பத்ஜி சொன்னார், ஒரு பல வருஷ நண்பர். ஒரு படத்தில் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நான் மதுரைக்காரன். மதுரையெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஒரு கிட்டி வாசலில் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. மடமடன் மாடு ஓடும், பிடிக்கிறவன் பிடிப்பான். அதில் ஜெயிச்சது ஒரு 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 இது கட்டியிருப்பாங்க. ஆனால் இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அங்கே ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறப்போ வடம் மஞ்சு விரட்டு அப்படின்றது, அந்த வடத்தில் வந்து அந்த மாட்டை கட்டி அது பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. அந்த விட அங்கே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூரில் எங்கள் தாய்மாமன் இருக்கார். அப்போது வருஷம் ஜல்லிக்கட்டு போவோம். அது வேறு மாதிரி இருந்தது. இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை படம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க ஃபைட் மாஸ்டர் எல்லாரும். அப்புறம் இயக்குனர் சங்கிலி சார் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எல்லாத்தையும் பண்ணார். டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு சண்டை, ஏதோ ஒன்று அப்படியே இருட்டி கொண்டு வந்து இப்போது ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நான் இதில் ஹீரோயின் ஃபாதராக பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் எக்ஸ் மாடுபிடி வீரன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம். இறைவன் இருக்கான். படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் பப்ளிக்கில் போய் சேர்க்கணும். எல்லாரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நாம் பேச அழைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளம் உண்டு. இவரின் சிறகுகள் இறகுகளாகட்டும். அழைக்கிறோம் இயக்குனர் சாரதி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ஜாம்பவான்கள் பேரரசு சார் அவர்களுக்கும் ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் டைரக்டர் வந்து எனது நண்பர் தான், சங்கிலி சார். இந்த படம் நான் அருமையாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். முயற்சி இல்லாமல் தோல்வி இல்லை. அப்படி புதியவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரும் சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆர்.கே. செல்வன், தமிழ் செல்வன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பு செல்வன் சார், வாங்க சார். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேலையில் அண்ணன் உதயகுமார் சாருக்கும் பேர சாருக்கும் மேலே இருக்க அனைவருக்கும் என்னுடைய பணியான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு முயற்சியை சொல்கிறேன். நீ தஞ்சாவூரில் காலையில் ஒரு கல்யாணத்தில் இருந்தேன். 9 to 10 கல்யாணம். அதுக்கப்புறம் சம்பந்தமெல்லாம் முடித்து 11:45க்கு காரை எடுத்தேன். பழனிசாமி எனக்கு ஃபோன் பண்ணார். வர முடியுமா முடியாதுங்கிறது எனக்கு தெரியாது. சத்தியமாக ஆண்டு மேலே நானே சொல்கிறேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நான் கார் ஓட்டிட்டு எல்லோரும் பார்த்துட்டு என்னோட வந்திருக்காங்களாம். 11:45 எடுத்தேன். 4:45க்கு பெருங்காலத்தூர் வந்துட்டேன். 12:45 எடுத்தேன். நம்ப மாட்டேங்க, 4 மணி நேரத்தில் வந்திருக்கேன். அவர் ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் எப்படியாவது வந்துடணும். ஏன்னா என்னுடைய முயற்சி, நம்பிக்கை எல்லாமே இதுதான். நீங்கள் நம்பலாம் சரி, 4 மணி நேரத்தில் தஞ்சாவூர்லேருந்து வந்து நான் வந்து நின்று இந்த ஃபங்க்ஷனில் குளிச்சுட்டு நேராக வந்து கலந்துருக்கேன். இது நீங்கள் நம்பினாலே எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன். சத்தியமாக எங்கள் அண்ணன் நான் கார் எப்படி ஓட்டு வந்துருப்போனே, என் மாமனார், என் மாமியார், என் குழந்தையா எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சி உட்காந்தாங்க. போய் ஊர் சேருவோமா சேர மாட்டோமான்னு. ஆமாம், யாரும் பயந்துட்டு நான் ஏட்ட கேட்டால் திட்டுவார் வைவார் சொல்லிட்டு கீழே இறங்கணுன்னு என் பையன்ட்ட சொல்கிறார், தம்பி பேராண்டி உங்கள் அப்பா வந்துடு. ஏன்னா இந்த முயற்சி இருந்தால் தான் சினிமாவில் நம்ம சாதிக்க முடியும். அப்படி தான் இந்த பழனிசாமி வந்திருக்கார். 2 வருஷமாக அந்த படத்தை எடுத்திருக்கார். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது பருத்தி வீரங்கிற ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படியே தம்பி அசோக் வந்து கார்த்தி மாரியே அந்த கையில் கட்டின்னு டான்ஸ் ஆடும்போது எனக்கு அதுதான் அப்படி மைண்டில் ஓடிச்சு. அது ஆர் உதயகுமார் சார் தெளிவாக சொல்லுவார், பேர் சொல்லுவார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் சினிமாவில் ஏமாத்தாமல் வந்தீங்கன்னா, நீங்கள் ஆர் உதயகுமார் சார் வரலாம், பேர ஸ்டார் மாரி வரலாம், ஏன் சூப்பர் ஸ்டார் மாரி வரலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் முதலமைச்சர் இப்போ யாருன்னு நீங்கள் பார்த்துங்க. அந்த சொன்னது நான் மட்டும்தான். அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் நம்மளால் போட்டுருந்தார் சிஎம் சார் நன்றின்னு. மார்ச் 27 இதே மீடியாவில் நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் யாருமே தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படி சொன்னேன். அதேமாரி விஜய் 100 சீட்டு வருவார், யார் வேணுமாலும் எழுதி வச்சுன்னு சொன்னேன். என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, இவர் ஏதோ சும்மா சொல்கிறாருன்னு. 108 சீட்டு வந்தார், ஜெயிச்சார். நீ சிஎம் இருக்காருன்னா இதுதான் முயற்சி, இதுதான் நம்பிக்கை. யார் இன்றைக்கி 108 பேரில் 107 பேர் யாருன்னே தெரியாது. யார் எம்எல்ஏ வருவோமா, எம்பி வருமா, அத்தனை பேர் ஒரு கனவுல வந்து ஜெயிச்சிட்டாங்களே. அதேமாரி சினிமாவில் நீங்கள் வாங்க, பழனிசாமி மாரி தம்பி சங்கிலி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு அந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னு கேட்டால் சினிமாங்கிறது யாரையுமே கைவிடாது. எனக்கு தெரிஞ்சு நான் பட்ட அனுபவத்தில் நான்லாம் கேட்காத ஆளே கிடையாது, நான் போகாத ஆளே கிடையாது, பார்க்காத ஆளே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து நீ சங்கம் ஆரம்பித்து நீ உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன்னா எல்லாமே உண்மை, நேர்மை. ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும், அதை மைண்டில் வச்சுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஒன்றும் இல்லை, இந்த சன் டிவி கலாநிதிமாறன் எடுத்துங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்த வந்திருக்கார். நீங்கள் நினைக்கிறேன் கலைஞர் பேரன், அவங்க பேரன், இவங்க பேரன்னு. சன் டிவி கலாநிதி மாற மாரி ஒரு கஷ்டப்பட்டுனாப்பா. 90ல் நான் அவருடைய கஷ்டத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இதே முரசலியில், இதே ஒரு கடையில் அங்கே முரசலியில் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாருங்கிறதுலாம் தெரியாது. அதுமாரி ஒவ்வொரு ஆளும் கஷ்டப்பட்டவங்க, ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி மேலே வாங்க. இந்த வட மஞ்சுவரத்தை, அந்த வட மஞ்சுவரட்டு வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த பக்கம்தான்
இந்த கயிறு கட்டி விடுவாங்க. நான் சின்ன பிள்ளையில எனக்கு ஒரு 15 வயசுல பார்த்துருக்கிறேன். வண்டி மேலே ஏறி பார்த்தேன். அதனால் இந்த மஞ்சு விரட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் அடுத்த ஒரு பருத்தி வரம் படமாக வரும்னு சொல்லி வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி, வணக்கம்.